அண்மையில் அறிவித்துள்ளது. நமது கடலோர மீனவ சமுதாயங்களின் வாழ்வாதாரமும் பாதுகாப்பும் சமமான முக்கியத்துவம் வாய்ந்தவை. பாக் வளைகுடா பகுதியில் இந்திய மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பாதுகாப்பதையும் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்வதையும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி படகுகளை விடுவிப்பதையும் உறுதி செய்யுமாறு இந்திய அரசை நான் வலியுறுத்துகிறேன். மேலும் இலங்கை மற்றும் பாகிஸ்தானில் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்கவும் அவர்கள் தங்கள் குடும்பத்தினரிடம் பாதுகாப்பாக திரும்புவதை உறுதி செய்யவும் தூதரக நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டின் 1076 கிலோமீட்டர் நீள கடற்கரை பகுதி அடிக்கடி புயல்கள் மற்றும் வெள்ள பேரிடர்களால் பாதிக்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு கடற்கரை நகரங்களில் நிரந்தர வெள்ள தடுப்பு கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் உயிரிழப்பில்லா பேரிடர் மேலாண்மை இயக்கத்தை செயல்படுத்துவதற்கும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய உட்கட்டமைப்புகளை உள்ளடக்கிய காலநிலை தாங்குதன்மை பெருந்திட்டம் 2045 என்ற திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசின் மேம்பட்ட ஆதரவையும் தமிழ்நாடு நாடுகிறது.